அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி மார்ச் மாதத்திற்குரிய கன்னிராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது, மாணவர்களுக்கு எப்படி அமைய போகிறது, இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க கன்னிராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, மொத்தத்தில் இந்த மார்ச் மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகிறது, சாதகமாக அமைய பெறப்போகிறதா அல்லது பாதகமான நிலையை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு கன்னிராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் மாதம் ஆங்கில மாதத்தில் 3வது மாதம், மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொன்னால் அது மார்ச் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாசியும் பங்குனியும் இணைந்த மாதம் தாங்க இந்த மார்ச் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் முதல் பாதி நாட்கள் கும்பராசிலையும் பிற்பகுதியில் மீன ராசியிலையுமே பயணம் செய்கிறாரு. வசந்த காலம் தொடங்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தன்னுடைய பகை கிரகமான சனியோடு கும்ப ராசியில் இணைய போகிறாரு. மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் 15ஆம் தேதி முதல் கும்ப ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனியோடு இணைய போகிறாரு. பகை கிரகங்களினுடைய கூட்டணி கன்னிராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்களை தரப்பெற போகிறதா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த மார்ச் மாதத்தின் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. சுக்கிரன் கும்ப ராசிக்கு 7ஆம் தேதி மாறுகிறாரு. 14ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு மாறப்போகிறாரு. மார்ச் 15 செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனியுடன் சேரப்போகிறாரு. மார்ச் 26 மேஷராசிக்கு புதன் பயிற்சியும், மார்ச் 31ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசிக்குமே மாறப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் மாதத்தில் 7ஆம் தேதி புதன் பகவான் கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கும், சுக்கிரன் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கும் மாறாங்க. மார்ச் 14ஆம் தேதி சூரியன் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கும் மாறுகிறாரு. 15ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கும், 26ஆம் தேதி புதன் மேஷராசிக்கும் அப்படின்னு கிரகங்களினுடைய கிரக மாற்றங்கள் அமையப்பெறப்போகிறது. இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதமானது உங்களினுடைய தனிப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு சாதகமாக அமையப்பெறுங்க. அதே நேரத்தில் தொழில் விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரத்தில் ஓரளவிற்கு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மாதம் வெளியூர் பயணங்கள் மற்றும் இடமாற்றம் ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறுகிறது. தெய்வீக வழிபாட்டில் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதனால் சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களின் நிதிநிலை ஓரளவிற்கு சிறப்பாக இருக்குங்க. காதல் உறவுகளில் தீவிரம் காட்டுவீங்க. சுக்கிரன் மற்றும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் அமர்வதால் கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். இதனால் கல்வி நிலை பாதிக்க அதனால அவர்கள் முயற்சி செய்து படிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. மாணவர்கள் வரக்கூடிய சவால்களை எதிர்த்து போரிட வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் குரு பகவானின் பார்வையால் குடும்ப உறுப்பினர்களுடன் பரஸ்பர உறவு ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய நிலைகள் உருவாகலாம். இதனால் பார்க்கும் பொழுது மனதில் உற்சாகம் பிறக்கும். உங்களின் பெற்றோர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. காதல் உறவுகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. காதலிப்பவர்கள் அவர்களுடைய காதல் பெற்றோர்களின் சம்மதப்படி திருமணத்தில் முடியவும் வாய்ப்பிருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஜாதகப்படி மாதத்தின் பிற்பகுதியில் மார்ச் 14ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டில் ராகுவுடன் சூரியன் அமையும் போது கொஞ்சம் பதற்றம் ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே சில பிரச்சனைகளும் வரலாம். அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. இந்த மாதம் செவ்வாயுடன்
சனியுடன் சுக்கிரன் 11வது வீட்டை பார்க்கறதுனால இதன் காரணமாக தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபம் கிடைக்கும். வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பீங்க. பெண்களுக்கு இந்த மாதம் நினைத்தது நிறைவேறும். பிள்ளைகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கப்பெறும். பணத்தை சேமிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதம் ராகுவினுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் செரிமான பிரச்சனைகள் வரலாம். வயிறு கோளாறு, இரத்த அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம். அதனால் நீங்கள் உங்களுடைய உடல் நலனில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் கவனம் செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று. நல்ல சத்தான உணவை தேர்ந்தெடுத்து உண்பது ரொம்ப அவசியம். தியானம், உடற்பயிற்சி செய்வது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் மாதத்தினுடைய முதல் பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமான பலன்களை கொடுத்தாலும் மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு கிரக மாற்றங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தில் கவனம் சிதறக்கூடாது. வெளியிடங்களுக்கு செல்வதாக இருந்தால் உங்களுடைய உடைமைகளை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. கூடுமான வரைக்கும் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்க. முன்பின் தெரியாத நபரை முழுசாக நம்ப வேண்டாம். தனியாக ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கூட வரவங்களை முழுசாக நம்பிடாதீங்க. கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகிறது. மற்றபடி வேலை, தொழில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதே சமயம் கொஞ்சம் குழப்பம் நிறைந்த காலமாகவும் மாதத்தின் பிற்பகுதி அமைந்திருக்கும். இதனால் யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்னு தீர்மானிக்க முடியாத சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. கூடுமான வரைக்கும் முக்கியமான முடிவை தள்ளி போடுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். தொலைபேசியின் மூலமா சண்டை, தொந்தரவு சில பேருக்கு வரத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அதே மாதிரி தொலைபேசி உங்களுக்கு தொல்லை தரும் கூடிய வகையிலையும் அமையலாம். தொல்லைபேசியாகவும் உங்களுக்கு மாறலாம். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப அவசியமாகிறது. அதே சமயம் மாதத்தினுடைய பகுதி நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே கவனத்துடன் நடந்து கொள்ள பாருங்க. கொஞ்சம் அலட்சியம் காட்டினாலும் மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. பகையாக மாறக்கூடிய உறவால் உங்களுக்கு பேராபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. உறவினர்கள் கூட உங்களுக்கு சில விஷயங்கள்ல தொந்தரவும் பிரச்சனைகளையும் மறைமுகமாக கொடுக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உறவுகள் மத்தியில் ஓரளவிற்கு நல்லிணக்கத்தை காப்பது ரொம்ப நல்லது. அவர்களிடத்துல வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கடந்த மாதத்தை போலவே இந்த மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறுது. மாதத்தின் தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. ஆட்சி பெற்ற சனியுடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருக்காங்க. சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை சனி பயிற்சி பலன்களில் மாதத்தின் முதல் பாதி தரக்கூடிய பலன்களும் இரண்டாவது பாதியில் தரக்கூடிய பலன்களும் கண்டிப்பாக வேறுபடுங்க. புத ஆதித்ய யோகம், சூரிய மங்கள யோகம், சுக்கிர மங்கள யோகம் அப்படின்னு பல யோகங்களும் மகர ராசியில் மற்றும் கும்பத்தில் ஏற்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இந்த மாதம் 2 முறை ராசிகளை மாற்றுகிறாரு. மார்ச் மாதம் கன்னி ராசிக்கு பல விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் மாதத்தினுடைய 2வது பாதியில் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியதாக அமைகிறது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 6வது வீடான கும்ப ராசியில் மற்றும் 7வது ஸ்தானமான மீன ராசியில் பார்த்தீங்கன்னா பல கிரகங்களினுடைய சஞ்சாரம் நடக்குதுங்க. அதாவது மார்ச் 7 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் சனி பகவானுடன் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 7வது வீடான மீன ராசிக்கு செல்கிறாரு. மார்ச் 26 அன்று மீன ராசியில் இருந்து மேஷத்தில் குருவுடன் இணைகிறாங்க. அதே மாதிரி மார்ச் 15ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு 5வது வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் மகர ராசியில் இருந்து 6வது வீடான கும்ப ராசிக்கு செல்கிறாரு. ஏப்ரல் 22 வரைக்குமே கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறாரு. இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலமாகவும் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதிக்கு
பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு ஓரளவிற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்தாலும் அதிகப்படியான சவால்களையும் சிரமங்களையும் நீங்க மாதத்தின் பகுதியில் ஏற்க வேண்டியதாக இருக்குங்க. அதே மாதிரி மார்ச் 7ஆம் தேதி அன்று 6வது வீடான மகர ராசியில் இருந்த சுக்கிரன் கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். மார்ச் 31 வரைக்கும் கும்பத்தில் 6வது வீட்டில் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். மார்ச் 14 அன்று சூரியன் 6வது வீட்டில் இருந்து 7வது வீட்டுக்கு மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருக்கும். 6வது வீட்டில் 3 கிரகங்கள் இருக்காங்க, 7வது வீட்டில் 3 கிரகங்கள் இருக்காங்க. இவை இரண்டுமே உங்களுக்கு ஏற்ற இறுக்கமான பலன்களை தரும். அப்படிங்கிறதுனால மாதத்தினுடைய பகுதி என்னதான் உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் இருந்தாலும் கூட பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையை தான் ஏற்படுத்தும். இதனால் பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் சில விஷயங்களில் நல்ல மாற்றங்களையும் ஓரிரு விஷயங்களில் தடங்களையும் ஏற்படுத்தலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் முதல் பகுதி. இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் குறித்த நேரத்தில் முடிவடையலாம். இதன் காரணமாக உங்களுடைய பணிகளை அதிக உற்சாகத்துடன் மேற்கொள்வீங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தடைபட்ட அல்லது முழுமையடையாமல் இருந்த வேலைகள் முடிவடையலாம். அதே மாதிரி அரசாங்கத்துடன் தொடர்புடைய ஒரு பயனுள்ள சந்திப்பு இந்த காலத்தில் ஏற்படும். அந்த உதவியுடன் எதிர்காலத்தில் பெரிய லாபகரமான திட்டங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பையும் பெற முடியும். எந்த ஒரு வேலையையும் மேற்கொள்வதில் குடும்பத்தினர் முழு ஆதரவையும் தருவாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய வெற்றியை கண்டு பொறாமை கொண்டவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. புதன் ராகு இணைவது உங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். காதலிப்பவர்களுக்கு திருமண யோகம் ஏற்படுங்க. அதே நேரத்தில் 2வது அதிபதியான சுக்கிரன் 6ல் மறைவது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டாக்கத்தான் செய்யும். கன்னிராசிக்கு 8வது அதிபதியான செவ்வாய் 6வது வீட்டில் மறைகிறது விபரீத ராஜயோகத்தையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தலாம். இதனால் மிக மிக அனுகூலமான பலன்களை இந்த காலத்தில் பெறுவீங்க. அதே சமயம் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் இருந்து வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க தங்களுடைய தொழிலை மற்றவர்களுக்கு விட்டு செல்வதையோ அல்லது யாரையும் அதிகமாக சார்ந்திருப்பதையோ முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. மாதத்தினுடைய 2வது பாதியில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் வாகனத்தை கவனமாக ஓட்ட வேண்டும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பொறுமையாக தீர்வு காண வேண்டிய நிலை ஏற்படலாம். இந்த மாதம் பெரிய அளவில் சிக்கல்கள் அல்லது பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. கடந்த மாதத்தை விட உற்சாகத்துடன் செயல்படுவீங்க. குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி உடனே மறைந்துவிடும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் கவலை கொள்ள தேவை கிடையாதுங்க. இருப்பினும் சில விஷயங்களில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படதான் செய்யும். வருமானத்திற்கு இந்த மாதம் கடந்த மாதத்தை போல இந்த மாதம் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதாவது கடந்த மாதத்தில் வருமானத்திற்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுடைய வருமானத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. கன்னிராசியினரே, இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருகனுக்கு அரளிப்பூ சாற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர மனக்கவலை தீரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும்.